ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம 8த் எபிசோடு தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம். இப்போதைக்கு மீனாவ காட்டுறாங்க. மீனா வந்து வீட்ல தனியா இருக்கும்போது, ஒரு பையன் முத்து எங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளு உள்ள தேடிட்டு வராரு. முத்தெல்லாம் இங்க இல்ல, முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த ஆள வெளில அனுப்புறாங்க. பார்த்தா முத்து வெளில நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, முத்து வீட்டுக்கு வந்தோனே அந்த யாருன்னு அந்த ஆளுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, முத்த ஆளே காணோம். நைட் ஆயிருது. நைட்டு தான் வராரு. வந்தவர் சட்டையெல்லாம் கரையா இருக்கு, கிழிஞ்சு இருக்கு. "எங்க போன நீனு? உன்னைய தேடி ஒருத்தன் வீட்டுக்கு வரான். நீ என்னன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சு வர, என்ன நடக்குது? எதையுமே என்கிட்ட நீ சொல்ல மாட்டியேன்னு" சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கு முத்துவா, "நான் வேலைக்கு சேரும்போதே சொல்லிட்டேன். என்னைய பத்தி நீ எதுவும் கேட்கக்கூடாது. நான் எங்க போறேன், எங்க வரேன்னு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமா சாமி, நான் எதுவுமே கேட்கல. நீ யாரு என்னன்னு தெரியாம நானே உன் மேல ஆசை வச்சு உன் கூட என் வாழ்க்கையே ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன் பாரு. அது ஏன் தப்புதான்னு" சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே போய் ரூம்ல கதவை சாத்திக்கிறாங்க. முத்துவுமே எதுவுமே கண்டுக்காம அவரும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு வராரு. இருந்தாலும் அவங்க ரூம்ல அழுதுகிட்டு இருக்கிறது இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இவரும் போய் ரூம் கதவை தட்டுறாரு. "நான் வந்துட்டு சொல்றேன், எல்லாத்தையுமே நேரம் வரப்ப சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "அந்த நேரம் எப்பதான் எனக்கு வரும்னு தெரியல. நீயும் ஒவ்வொரு தடவை இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். உன மூஞ்ச எனக்கு பார்க்கவே விருப்பம் இல்ல. முதல்ல இங்கேருந்து நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு கோவத்துல இவங்க வார்த்தையை விட்டுடுறாங்க. உடனே அவரும் காய போட்டிருக்க ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இது ஜன்னல்லேருந்து அவங்க பார்க்குறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வண்டியில வச்ச முத்து, வண்டிக்கு அடியில இருக்க பணத்துல ஒரு 4, 5 கட்ட ஒரு மஞ்ச பேக்ல எடுத்து, நம்ம கண்மணி அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஒரு பொட்டியில வச்சிருப்பாங்க. அந்த பொட்டியில அந்த பணத்த வச்சுட்டு போலாமேன்னு வரப்ப, டக்குன்னு கண்மணி பின்னாடி வந்து நம்ம முத்துவ கட்டிப்பிடிக்கிறாங்க. "நான் சொன்னா நீ உடனே என்னைய விட்டுட்டு போயிருவியான்னு" சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. முத்துக்குமே கண்மணிய ரொம்ப புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுறாங்க மனசு விட்டு. அதுக்கப்புறம் முத்துவும் கண்மணியும் ஒண்ணாவும் இருக்கிறாங்க. முத்து இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே கண்மணிகிட்ட சொல்லியிருப்பாரு. "நான் இனிமேல் இங்க இருந்தேன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு" அவர் நேத்து நைட்டு சொல்லியிருப்பாரு. இவங்க காலைல விடிஞ்சு பார்க்கறதுக்குள்ள முத்து அங்கேருந்து போயிருப்பாரு. பொட்டியில அவர் வச்ச பணமும் ஒரு லெட்டரும் தான் இருக்கு. "நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு என்னைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. நீ இந்த பணத்தை வச்சு உன்னோட வாழ்க்கைய ஆரம்பின்னு" சொல்லி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு முத்து வருவாருன்னு காத்திருந்து முத்து வரவே இல்ல. "நானும் ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு எங்க அம்மாவோட வேற இடத்துக்கு போயிட்டேன் மேடம்னு" சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்துவ தேடி ஒரு நபர் வீட்டுக்கு வந்தாரு. அவரு ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்தாரு. "முத்து திரும்ப வந்தா இந்த அட்ரஸ்க்கு வந்து என்னைய பார்க்க சொல்லுங்கன்னு." "அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். முத்துக்கு இந்த ஆர்ஃபனேஜ் தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஒருவேளை இங்க அவரு இருக்குவாரோன்னு நினைச்சு தான் நான் இங்க வந்தேன். இப்பதான் தெரியுது அவரு இறந்து போயிட்டாரு. திரும்ப வரவே மாட்டாருன்னு" சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல நம்ம இன்ஸ்பெக்டரும் ராமசாமியுமே அங்க வந்துடுறாங்க. இந்த பொண்ணுட்ட இவங்களுக்கு தேவையான கேள்வியுமே கேட்டுக்கிறாங்க. கண்மணி கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்க்குறாங்க. அவரு சிங்கப்பூர்ல ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த ரிலேட்டட் கம்பெனியோட பேர் தான் அந்த விசிட்டிங் கார்டில் போட்டிருக்கு. பின்னாடி இருக்க அட்ரஸ் இவங்களும் நோட் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்க்கு இவங்க நம்ம இன்ஸ்பெக்டரும் போலீஸ் ராமசாமியும் போகலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் கண்மணியுமே சரி இனிமேல் முத்து தான் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி தமிழ்நாட்டில் நம்ம பார்வதியோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. ஸோ பார்வதியோட ஹஸ்பண்டுக்கு ஒருத்தர் வந்து தகவல் கொடுத்தாரு இல்லையா, என்னோட மனநல காப்பகத்தில் முத்து இருந்தாருன்னு சொல்லிட்டு. சரி, அந்த ஹாஸ்பிட்டல் நேம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் விசாரித்து அந்த ஃபைல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எந்த காரணத்துக்காக அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு. எதையாவது நம்ம போட்டு அதிகமாக திங்க் பண்ணி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நமக்கு நிறைய மெமரி லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சயின்டிஃபிக் நேம் மெடிக்கல் நேம்லாம் சொல்கிறாரு. எனக்கு அது மறந்துருச்சு. முத்து வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்னால மெமரி லாஸ் ஏற்பட்டு ரோட்டில் திரிஞ்சிருக்காரு. அந்த சைடாக போனவங்க தான் கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் அவர் ரொம்ப நாள் இருந்தார். நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். செவுரேறி குதிச்சு தப்பிச்சு போயிருக்காருன்னு சொல்ல, "எப்படி டாக்டர் திடீர்னு தப்பிச்சு போயிருப்பாருன்னு" கேட்க, "எப்படி அவருக்கு திடீர்னு மெமரி எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். அதனாலே அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டிய காரியமோ இல்லை போக வேண்டிய இடமோ ஞாபகம் வந்திருக்கும். அதனால தப்பிச்சு போயிருப்பாருன்னு" சொல்லி டாக்டரும் சொல்கிறாரு. டாக்டர் போய் பார்த்துட்டு பார்வதியோட ஹஸ்பண்ட் பார்வதி அவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு வராரு. வந்து மாமனார் மாமியார்கிட்ட எல்லாம் பேசிட்டு நேராக ஒய்ஃபை தான் பார்க்க போகிறாரு. ஒய்ஃபு காலிலே போய் விழுந்துடுறாரு. "நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, வீட்டுக்கு சீக்கிரம் வான்னு" சொல்ல, அதுக்கு பார்வதியோ, "உங்கள் அம்மாவோ கால் உடஞ்சி போய் கிடக்கு, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும், சாணி அள்ளுறது, ஆட்டை பார்த்துக்கிறது, மாட்டை பார்த்துக்கிறதுன்னு. அதனால் உன் அம்மாவுக்கு முதல்ல கால் சரியாகட்டும், நான் அதுக்கப்புறம் வரேன்னு" சொல்கிறாங்க. இங்கே கேரளாவில் இருக்க நம்மளோட இன்ஸ்பெக்டரும் ராமசாமியும் அவங்களுக்கு கிடைச்ச விசிட்டிங் கார்டு மூலயமா அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க. அந்த அட்ரஸில் இருக்கவர் வேறு யாரும் இல்லைங்க. நம்ம அப்புறம் இப்போதைக்கு சேட்டனோட பிஸ்னஸ்லாம் ஒரு அண்ணன் தங்கச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவருமே சேட்டனுக்கு உதவியாக அவங்க கூட வேலை பார்த்தவர் தான். முத்து வந்து எப்படியாவது பார்த்து பேசலாம், பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சேன்னு சொல்லிட்டு தான் அவரை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்மணி டான்ஸ் குரூப்பில் மேனேஜராக வேலைக்கு சேர்ந்துருக்க தெரிய வந்துச்சு சார். அதனால தான் நான் அந்த பொண்ணை போய் பார்த்து முத்து திரும்ப வந்தால் இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லுங்கன்னு நான் சொன்னேன்.
சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து சொன்னோன்னு தான் தெரியுது முத்து இனிமேல் வரவே மாட்டார், இறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. ஸோ நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு சேட்டனோட பாஸ்போர்ட்லாம் காட்டுறாரு. அவர் எக்கச்சக்கமான பாஸ்போர்ட் வச்சுருக்காரு, எல்லாமே ஒரிஜினல் தான், லீகல் பாஸ்போர்ட் தான் சொல்கிறாரு. சேட்டனுக்கு ஜானிங்கிற ஒரு எதிரி இருந்தார். அவன் வந்து சேட்டனை கொலை பண்ணுங்கிற வெறியோடு இருந்தார். ஜெயிலில் இருந்துக்கிட்டே சேட்டனை கொலை பண்ண ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தனால சேட்டன் வந்து எங்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிவிட்டு நான் இது மாதிரி ஒரு வேலையாக அவனை தீர்த்து கட்டுறதுக்காக நான் போகிறேன், திரும்ப நான் வரலைன்னா நீங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் யாருக்குமே தெரியாது. அவர் இடையில ஒரு நாள் வந்தார். எங்கள் எல்லாரையுமே ஃபோன் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு பிக் பண்ண வர சொன்னார். நாங்களும் பிக் பண்ணிவிட்டு நேராக அந்த காட்டில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி பங்களா அவருக்கு இருக்குது, அங்கே தான் வந்தோம். வந்து அவரோட இப்போதைக்கு இருக்க லேண்டு, பிஸ்னஸ், ஆர்ஃபனேஜ் எல்லாத்தையுமே எங்கள் பேருக்கு மாற்றினார். இனிமேல் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும், நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரில, அவன் என்னை கொலை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே ஆள் செட் பண்ணி வச்சுருக்கான், என்னையும் முத்துவையும் கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாரு. அதனால் முத்துக்கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், எனக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஸ்னைப்பர் கன்னை வச்சு யாரோ தூரத்துலேருந்து சேட்டனோட நெஞ்சிலே சுட்டுடுறாங்க. அவர் அவ்வளோதாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. முத்து வந்து சுட்டவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த திசையிலேருந்து குண்டு வந்துச்சோ அந்த திசையில் ஓடிட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பிடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு. 2 பேரும் வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் வண்டியோட நம்பர் பார்த்தா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வந்திருக்காங்கங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சேட்டனையாவது எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாமேன்னு பார்த்தா சேட்டன் இல்லை, இனிமேல் நான் பிழைக்கிறது கஷ்டம், என்னோட இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், நீங்கள் எல்லாம் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை எல்லாம் பிரிச்சுக்கங்க, அந்த ஆர்ஃபனேஜையும் நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ கயலுக்கு அப்புறம் எல்லாமே இருந்தது சேட்டன் தான். சேட்டனும் போனதுக்கப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுறாரு நம்ம முத்து. கொஞ்ச நாள் இங்கே இருந்தவர் அதுக்கப்புறம் நான் சொந்த ஊர் போகிறேன்னு சொல்லியிருப்பார். சேட்டன் வந்து பணத்தை எல்லாரையுமே பிரிச்சுக்க சொன்னார். உன்னோட ஷேரை நான் தரேன்னு சொல்லியும் நம்ம விஜய் சேதுபதி வேணான்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் நம்ம அவனுக்கு பங்கு தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் அவரோட ஷேரை வந்து அவர் எடுத்துகிட்டு போகிற வண்டிக்கு டிக்கிக்கு அடியில் வச்சுருவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் அவன் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு விஜய் சேதுபதியும் கிளம்பியிருப்பார். அன்னைக்கு கிளம்பின முத்து தான் சார் நாங்கள் திரும்ப அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் கிளம்புற அன்னைக்கு கடைசியாக இந்த யானையெல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு தான் கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த யானையை பார்த்துக்க சரியான ஆள் கிடைக்காதனால இவங்க ஒரு கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் 2 பேருக்குமே தெரியுது முத்து செலவு பண்ண காசு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ சேட்டன் அவரோட பிஸ்னஸ்லாம் விற்று கிடச்ச காசு அவரோட ஆளுங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம முத்துக்கு வந்த ஷேர் தான் இது. இதை தண்ணி மாதிரி அவர் செலவு பண்ணுறதை மட்டுமே வேலையாக வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்காருங்கிறது போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது. இங்கே தமிழ்நாட்டில் பார்வதியோட ஹஸ்பண்டும் இன்னொரு கான்ஸ்டபிளும் வந்து அந்த ரெட்டை கொலை வழக்கில் வந்து விஜய் சேதுபதி முத்து வந்து ஈடுபட்டிருக்கலான்னு சொல்லி அந்த கொலை நடந்த ஊரில் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த ரெட்டை கொலையை பண்ணது யார், இறந்து போனது யாருன்னு கேட்க, இறந்து போனது பெரிய ரவுடிஸாக இந்த ஏரியாவில் அவனுங்க ஸ்னைப்பர் கன்லாம் வச்சுருக்காங்க, கூலி படம் மாதிரி அவனுங்க யார் காசு கொடுத்தாலும் கொலை பண்ணுவானுங்க, அவங்க அண்ணன் தம்பி 3 பேர், அண்ணனும் தம்பி இறந்துட்டாங்க, இன்னொரு தம்பி உயிரோடு தான் இருக்கான்னு சொல்ல சரிண்ணா அந்த தம்பியை போய் விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. யூனிஃபார்மோட போனால் நம்மளை கொண்டுக்குது போட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கலர் ட்ரெஸ்ஸில் போய் முத்துவோட ஃபோட்டோவை காமிச்சு, உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் திருவிழாவில் இறந்து போனதுக்கு இவர் காரணமாக இருக்கலாமோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோன்னு சொல்ல தம்பிக்காரரும் இல்லையே நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்ல, அப்போ உள்ளேருந்து வெளில வந்த ஒரு நபர் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் தான் உங்கள் அண்ணன் 2 பேரையும் கொன்னது, இவனை தான் நம்ம இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோன்னு சொன்னோடனே போலீஸ்க்கு தெரிஞ்சிருது இந்த ரெட்டை கொலையை பண்ணது வேறு யாரும் இல்லை முத்து தான் சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடு பார்ப்போம்.